அன்புக்குரியவர்களே, இன்று நாம் உயிர்ப்பு காலத்தின் 7ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையில் இருக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய செய்தி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 29 33 வரை உள்ள இறைவசனங்கள். இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நீங்கள் தைரியமாக இருங்கள். ஆம், இது நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இன்னைக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்மளை விட்டு ஓடி போகின்ற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மனதை அறிந்து கொண்டு, உள்ளத்தை புரிந்து கொண்டு, நமக்காக இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் வெளிப்படையாக இன்றைய காலத்திலே சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள் கொடுக்கின்ற போலி வாக்குறுதிகள் போல அல்ல, நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களோடு கூடவே இருப்பேன், உங்களுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லக்கூடிய தெய்வம் அல்ல. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையை பெற்றுக் கொள்ளுங்கள் தான் இயேசு சொல்றாரு. அப்போ துன்பத்தை தாங்கக்கூடிய மனநிலை நமக்கு எப்படி வரும்? ஜெபத்தின் வழியாகத்தான் நமக்கு அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய வல்லமை வரும். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நிராகரிப்பின் சூழ்நிலையில நமக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நாம கவலைப்பட்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாத்து வருகின்ற ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு இன்னைக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது, எனக்கு பக்கபலமாக வாங்க, என் கூடவே இருங்க, எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு நீங்க செஞ்சு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றார், பாத்தீங்களா, நீங்கள் தைரியமாக இருங்கள். வெற்றியின் காலத்தில் நாம தைரியமாக இருப்பது முக்கியமானது அல்ல. சோர்ந்து போகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் நம்மை நெருக்குகின்ற பொழுது நாம் தைரியமாக இருக்க வேண்டும். எப்படி நம்மளால் தைரியமா இருக்க முடியும்? ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், என்னோடு பயணம் செய்கின்றார், நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலையும் அவர் எனக்கு வெற்றி தருவார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஆண்டவர் சொல்றாங்க, பாத்தீங்களா, தைரியமாக இருங்கள். அப்படி என் கூட இயேசு இருக்கிறார், நான் எதையும் செய்ய என்னால் முடியும் என்கின்ற ஆக்ரோஷமான வல்லமை நம்மிடம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மை தனிமையாக விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் ஒருபொழுதும் எண்ணுவது கிடையாது. மாறாக ஒரு நண்பனாக, உற்ற தோழனாக நம்மோடு பயணிக்க இயேசு இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுக்கின்ற அந்த தைரியம் கஷ்டமான சூழ்நிலை நம்மை விட்டு அது பிரிந்து போகாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ எந்த நிலையிலும் இயேசு என் கூடவே இருக்கிறார் என்கின்ற மனநிலையும் அந்த வல்லமையையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்காக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.